ஹாய் ஹலோ வணக்கம். நான் தாங்க பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அயன் பாக்ஸ் பிராங்க்குங்க. எங்கள் அம்மாவை கால் பண்ணி இங்கே வர வச்சுட்டு, எங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸை நானே அயன் பண்ண போகிறேன். எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுவிட்ச் பாக்ஸில் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுப்போம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து எங்கள் அம்மாவோட நைட்டி, இது வந்து எங்கள் அம்மாவோட சுடிதார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிக்க போகிறோம். இதெல்லாம் ஆல்ரெடி அங்கங்கே கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால தான் இதை நான் வந்து ப்ராங்க்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இருக்க நல்லா இருக்க துணிலாம் எடுத்து கிழிச்சு போட்டு வீட்டில் அடி வாங்காதீங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நம்ம அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணால் அது எப்படி கிழியுமோ அதுக்கேற்ற மாதிரியே நம்மளும் பண்ணணும். இந்த ஷேப் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுப்போம். சுவிட்ச் ஆஃபில் தானே இருக்குது, ஆஃபில் தான் இருக்குது. இந்த ஷேப் ஐயோ யாரா கூடமா கிழியுதுங்க. நான் ஒரு ஷேப் நினச்சா இது ஒரு ஷேப்பில் வருது. ஓகே, ட்ரை மை பெஸ்ட். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நைட்டியை கிழிச்சாச்சு. ஐயோ அந்த சைடும் கிழிக்கணுமோ? ஆமாங்க, இந்த சைடும் கிழிச்சா தான் நம்ம அயன் பாக்ஸில் கிழிச்ச மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம நைட்டி ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம நைட்டியை ஃபஸ்ட்டு வந்து மடித்து வச்சுருவோம். இதில் எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னே தெரியலையே. இதான் மேலே. ஆமாம், அப்படியே ஓரமாக இருக்கட்டும். கிழிச்ச துணியை நீ தனியாக இருக்கு, நான் மறந்துட போகிறேன். ஐயோ இதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா சின்ன வயசில் யூஸ் பண்ண சுடிதார்ஸ் இதெல்லாம் ஞாபகார்த்தமாக வச்சுருப்பாங்க போல். வேறு வழி இல்லைங்க. அம்மாவை ப்ராங்க் பண்ணோன்னா கண்டிப்பாக இதை கிழிச்சு தான் ஆகணும். ஸோ உங்களுக்காக நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஐயோ நம்ம பவருக்கு துணி ரெண்டாக வந்துருச்சுங்க. சரி பரவாயில்ல. ஃபஸ்ட்டுங்க நம்ம அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் மடித்து வச்சுருவோம். மடித்த துணி இங்கே, கிழிஞ்ச துணி இங்கே தனியாக இருக்கட்டும். இந்த ட்ரெஸ்ஸு செட்டாக வந்துருச்சு போல். சுடி, ஷாலு, பேண்ட். ஷாலு பேண்ட் அப்படியே இருக்கட்டும். எல்லாத்தையும் கிழிச்சோன்னா அடி ரொம்ப பலமாக விழுங்க. ஆல்ரெடி என்னால் சுத்தமாக முடியல. ஸோ இதை அப்படியே இருப்போம், வச்சுருவோம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர வச்சுருவோம். அவங்க வரத்துக்கும் நம்ம இங்கே ரெடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கால் போட்டோம். ஹலோ ஹலோ கேக்குதாமா?
ஆமாம், சித்தி வீட்டில் தான் இருக்கேன். ஹலோ, கேக்குதாம்மா? எங்கே இருக்கீங்க? நான் சித்தி வீட்டுக்கு வந்துட்டேன். காலேஜ் போனேனே. ஆமாம்மா, போனோம்மா இன்னைக்கு. ஆமாம், போயிட்டு தான் வந்தேன். இல்லைம்மா, நீங்கள் எனக்கு சின்ன வயசில் எவ்வளோ ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுத்துருப்பீங்க, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, ஆனுவல் டேக்கு போகிறதுக்கு, எக்ஸாம் போகிறதுக்கு. ஆனால் நான் உங்களுக்காக ஒன்றுமே பண்ணது இல்லைம்மா. அதனால தான் சரி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அயன் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஆமாம்மா, ஏன் நீங்கள் மட்டும் தான் எங்களுக்காக வேலை பார்க்கணுமா? நாங்களும் உங்களுக்கு பார்க்கக்கூடாதா? உண்மையாம்மா, நீங்கள் வேணால் இங்கே வாங்க, இங்கே வந்து பாருங்கள், அயன் தான் பண்ணிட்டுருக்கேன். வாங்க. எங்கள் அம்மா வராங்களாம். இப்போ நம்ம எங்கள் அம்மா வரதுக்குள்ளே அயன் பண்ணுற மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருவோம். ஐயோ, இது ஓப்பனாக தெரியுதுங்க ஃபுல்லாக. சரி, நம்ம மடித்து வச்சிரும். அயன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து மேலோட்டமாக அயன் பண்ணுவோம், அப்போ தான் தெரியாது. இது எதில் வைக்கணும்னே தெரியல எனக்கு. காட்டன், உல், சில்க் ஏதோ ஒன்று ஆட்டோவில் வச்சு பண்ணிட்டுருக்கேங்க. என்ன ஹீட்டே வரல. வருது. இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் வருது. A few moments later. சூர்யா, என்னம்மா? என்ன பண்ணிட்டு இருக்க? உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அயன் பண்ணிருக்கேம்மா. என்ன அதிசயமா ட்ரெஸ் அயன் பண்ற? ஆமாம், எங்களுக்காக சின்ன வயசில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதான் நான் உங்கள் ட்ரெஸ்லாம் அயன் பண்ணிருக்கேன். இந்த பாருங்க, எல்லாமே அயன் பண்ணி வச்சுட்டு பாருங்க. எடுத்துகிட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. என்ன நைட்டிலாம் கூட அயன் பண்ணிட்டு இருக்க? ஆமாம்மா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ் இது தானே, அப்போ வேறு எதாவது அயன் பண்ணுறது? கொஞ்சமாக அறிவு இருக்கா? நைட்டியை போடுவது, நைட்டியை போய் அயன் பண்ணுவாங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் நைட்டி போட்டாலும் சரி, சுடிதார் போட்டாலும் சரி, அயன் பண்ணி தான் போடணும். அதுவும் நான் அயன் பண்ணி கொடுத்தது தான் நீங்கள் போடணும், புரியுதா? எடுத்துகிட்டு போங்க. நான்டா இன்னைக்கு மழை வந்தாலும் வரும்டா. போ. இது என்னம்மா, ஏன் நல்லா அயன் பண்ணலையா? கொடுங்க, அயன் பண்ணி தர கூட. இல்லடா, என்னது இப்படி தொங்குது? என்ன தொங்குது? என்னடா இது? இது ஃபேஷன்மா. அதை பாருங்க, ஃப்ரீயா காத்து போவோம். இதை பாருங்க, ஃப்ரீயா காத்து போவோம். ஐயோ, ஓவர் ஹீட் வச்சுட்டோம் போலமா. ஓவரா சூடாகி கிழிஞ்சிட்டு இருக்குமா. என்னடா போடுற நைட்டி எப்படி கிழிச்சு வச்சிருக்க? நான் உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்துல அயன் பண்ணி கொடுத்தா என்னம்மா என்னைய திட்டுறீங்க? நல்ல இடத்துல உன அயன் பண்ண சொன்னா நீ ஏடால முடிச்ச நல்ல வருது ஆய கட்ட மாட்டியா சொல்லிட்டேன். திட்டுடா நல்லா அரதேசி போன நைட்டி இப்படி கிழிச்சு வச்சிருக்க. எடுத்து குடுக்குறியோ நீ? நான் வேணும்னு பண்ணலாமா? என்ன வேணும் பண்ணல? உன அயன் பண்ண சொன்னா அயன் பண்ண சொன்னாடா. ஒரு பொது சேவை பண்றது தப்பாமா? என்ன பொருள் சேவை செஞ்ச? பொருள் சேவை இல்லம்மா. இப்ப சுடிதார்ல என்ன அயன் பண்ணி வச்சே, இப்ப என்ன பண்ணி வச்சிருக்க இதெல்லாம்? அதெல்லாம் அயன் பண்ணிட்டேம்மா. இப்ப லாஸ்டா தான் அயன் பண்ணேன். அயன் பண்ணது இப்படி கிழிச்சு வச்சிட்டு அயன் பண்ணி சொல்றேடா. எங்கடா வந்து வச்சிருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் நல்லது நினைச்ச வரமா, ஒரு ஹியூமனிட்டி பண்ணலாம் நினைச்சது தப்பாமா? உன்ன பண்ண சொன்னா கட்டி போற நைட்டி இப்படி கிழிச்சு வச்சிருக்கே, அறிவு இருக்கா உனக்கு? நான் வேணும்னு கிழிக்கலமா, தெரியாம கிழிஞ்சிருச்சுமா. ஓவர் ஹீட் ஆகி. என்ன ஓவர் ஹீட் ஆகி கிழிஞ்சிருச்சு? நீங்க வேணா தொட்டு பாருங்க, ரொம்ப சூடா இருக்கும். உனக்கு திரும்ப மாமா குடு என் கையில குடு. என் கையில குடு, உனக்கு வைக்கிறேன். என் கையில குடுடா. வேணாமா. இல்ல உனக்கு நேரம் சரியில்லை நினைக்கிறேன் நானு. எமரு பிடிச்சது. ஏன் தான் உயிர் எடுத்து தெரியலையா? போன நைட் விட்டு வச்சிருக்கா. எங்கடா அயன் பண்ணி வச்சிருக்கல? எல்லாம் ஏன் சரி அயன் பண்ணலையா? இருங்க, அப்பனா இதுல நம்ம அந்த மோடு மாத்தணும் போலமா. இதுல மோடு நிறைய இருக்கு. என்னாச்சு? என்னடா இது? கொஞ்சம் டைட்டா இருக்கே, பிரிச்சு போடணும்னு அடிக்க வச்சிருந்தேன் பீரோல.
ஓ அப்ப இது பழைய இது இல்லையாம்மா? நான் பழைய சுடிதார் நினைச்சேம்மா. கொஞ்சம் டைட்டா இருக்கணும், பிரிச்சு விடணும், தையலை பிரிச்சு விட்டு போடணும்னு வச்சிருந்தேன். பழைய சுடிதாரா? நீங்க சின்ன வயசுல பாப்பாவே இருக்கும்போது யூஸ் பண்ணதுன்னு நினைச்சேன். இது பாப்பா போடுற சைஸாடா இது? என்னடா இப்படி கிழிச்சு வச்சிருக்க? அம்மா நான் வேணும்னு கிழிக்கலம்மா, அது ஓவர் ஹீட் ஆயிடுச்சுமா. அதில் மோடு மாற்றணும். இருங்க நீங்கள் வேறு ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க, நான் இதில் வேறு மோடு மாற்றி அயன் பண்ணி தரேன். இது வேறு மோடு மாற்றி. என்ன வேற மூடு பாத்துற? அம்மா, அம்மா. என்ன பண்றீங்க? என்னடா இது? இல்லைம்மா இதில் இது பாருங்க, உல், காட்டன், சில்க், நைலான் அப்படின்னு நிறைய மோடு இருக்குமா, அதை மாற்றி வச்சுட்டோம்மா. அதனால தான்மா கிழிஞ்சிட்டு இருக்கு. சூர்யா என்ன ரொம்ப என்ன டென்ஷன் படுத்திடுவாங்க. தொட்டமான எடுத்து வச்சுக்க, இருக்கு ஐயோ பேண்ட் அயனே பண்ணல பாருமா, குடுமா அதை அயன் பண்ணி தரேன். இது பாரா இப்ப அந்த வரேன் இரு. அம்மா பேண்ட் அயன் பண்ணாம எப்படிமா போடுவீங்க? என்னடா? என்னம்மா? ஐயோ இது தலை உள்ள விடுறதுமா, இப்படி தலையை உள்ள விடுவாங்களேம்மா, இதுமா இப்படிதானே கை உள்ள விட்டு போடுவீங்க. அப்ப இது இல்லையா? அயன் பாக்ஸ் கையில இருக்குமா? இது என்னடா? சுடிதாருமா? புது சுடிதார். வேற சுடிதார் எடுத்துருவாமா, அயன் பண்ணி தரேன். ஏய் நீ அழகு இருக்கடா எனக்கு. பைத்தியமா நீ? பைத்தியமா? இம்மா புத்தா வச்சிட்டு ஏன் நீ சுத்தமா வந்து இல்லையா? எங்க ரொம்ப தெரியுது நீ என்ன? புது சுடிதார் மத சுடிதார் நல்லா இருக்கே. போடாம வச்சிருந்தா என்ன இப்படி கிழிச்சடா அப்பங்க. நீ சமாச்சு வாய் தெரியுமா எனக்கு? ஹியூமனிட்டி பண்ண நினைக்கிறது தப்பாமா? என்ன சும்மா நடி கமா நடின்னுக்குது? ஹியூமனிட்டிமா, மனிதநேயம். என்ன மனிதநேயம்? இனமென பிரிந்தது போதும், உயிரென பிரிந்த. ஐயோ லிரிக்ஸ் தெரியலையே. என்னது? என்னம்மா? என்ன உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? இருக்குமா, இருக்கனாலதான் நீங்க டெய்லி போடுற ட்ரெஸ், அது மட்டும் இல்லாம சுடிதாரோட சேர்த்துட்டு வந்து அயன் பண்ணிருக்கேன் பாருங்க. நீ அயன் பண்றதுக்கு முன்ன எப்படி இருந்துச்சு இந்த Dress? அயன் பண்ணதுக்கு முன்னாடி கசங்கி இருந்துச்சு, அயன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு. இத போட்டு போக முடியுமா? இதோ இப்படி போடலாமே. எப்படி போடணும்? இதோ இப்படி. மாட்டேன். மா சுடிதார்லாம் பசங்க போடக்கூடாதுமா. தெரியல. அப்புறம் போன சுடிதார் கொஞ்சம் டைட்டா இருக்கே, தையல் பிரிக்கணுமேனு போட்டு வச்சிருந்தேன். அது இப்படியே கிழிச்சு போதா? அறிவு இருக்கா? அப்ப வேற மாதிரி கிழிச்சு வைக்கட்டுமா? வேற மாதிரி கிழிச்சுக்கிட்டுமா? சமாத்தி நீ வாங்கி தரமா? வாங்கி தரமா? வாங்கி கிழிச்ச. மா நான் வேலைக்கு போய் உங்களுக்கு சுடிதார் வாங்கி தரேன். வருஷமா தானே வேலைக்கு போற, வேலைக்கு போய் வாங்கி தரேன். என்ன எங்க நல்லா ஊர் சுத்திட்டு வந்துக்கிட்டு எப்படி கிழிச்சு வச்சிருப்பாங்க. அலே இப்படி தலைய நிமிஷ ஒரு இதெல்லாம் நல்லா பார்க்க சொன்னா அறிவோட ஜென்மமா இருக்கு எனக்கு. எப்படி இருந்த சுடிதாரு இப்படியா ஆக்கி வைக்கும்? அடி சட்டை கிழிக்கிட்டாங்கண்ணே. அது அது மட்டும் தெரியுதா? அது மட்டும் தெரியுதா? அது மட்டும் தெரியுதா? திருநெல்வேலி வச்சுக்க ரத்தம் வந்துடும். இவ்வளவு ஆட்டி கட்ட சொரணா இருக்கா பாரு. எனர்ஜி போயிடுச்சுமா, போய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறேன். அல்ல ஏதாவது வார்த்தை வந்துரும்டா எனக்கு வாயில. திமுரு பத்தியா? இங்க வருமா, காலெல்லாம் மெரிச்சு அழுக்காதுமா. சுடிதாரெல்லாம் பசங்க மாட்டக்கூடாதுமா, எத்தனை வாட்டிமா சொல்றது? அது தெரியாம கிழிஞ்சிச்சுமா. ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கும் அப்படிதாம்மா இருக்கும். என்னது கத்துக்கற? அயன் பண்ண என்ன ஒண்ணுக்கு 3 Dress மடக்கிச்சு. அப்ப போற நைட்டே கிழிச்சு வச்சிருக்க. நான் டெய்லியாமா அயன் பண்ணிருக்கேன். பண்ண சொன்னா சொல்லாம பண்றது பேர் தான் பொது சேவை. சொல்லாம பண்றது பொது சேவைனா அடுத்தவங்களுக்கு போய் செய்யணும். உள்ளவங்களுக்கு வீட்டுல வேலை செய்யறதுன்னு சொல்லி வேலைக்கு துணிகளை எடுத்துக்கு நாஸ்தி பண்ணி வைக்கிற. வேலை செய்ய வெங்காயம் செய்யறேன். சரி அப்ப ஜூஸ் அது குடிச்சிட்டு வரமா? ஜூஸ் குடிச்சிட்டு வரேன். இதெல்லாம் இதுக்கு என்ன பதில் சொல்ற? இதுக்கு என்ன பதில் சொல்ற இப்போ? ஏய் கிழிஞ்ச துணி சாரி. இல்ல சாரி போற. என்ன சாரி போற? உங்க அப்பா வந்து நிக்கே. ஏன் அப்பாவுக்கு போட்டு விட போறீங்களா? அப்பா அறிவு என்ன மட்டும் போட சொல்றீங்க, அப்பா கிட்ட எடுத்து போய் போட சொல்ல வேண்டியதானே? அப்பா
இல்ல அப்ப அப்பா கழிச்சா அப்பா சுடிதார் போடுவாரா? அவர் கிளிப்பாரா? ஏன்னா கஷ்டப்பட்டு வாங்குது அவர் தானே. நீ சுத்தி வாங்க துணிமணி எடுத்து கொடுத்து விட்டாரு. கேக்குறேன் சுத்தி ரெண்டும் சுத்திட்டு வந்து தர்ற. ஏன்னா என் உயிர் எடுக்கவே தெரியல இப்படி. நான் ஜூஸ் கடைக்கு போயிட்டேன். ஜூஸ் கடைக்கு சொல்லாத. சாத்தியவே இது. பூட்டிடாதம்மா வீட வருவேன். நான் வந்து கிளிக்காது. ஐத்தி அரக்கு. எப்படி கிளிச்சு பாரு. நல்ல தெரியாதா? A few minutes later. வெளியா போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு 2-3 நைட்டி அப்புறம் சுடிதார் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ அதுதான் வந்து எங்கள் அம்மா கால் பண்ணி இங்கே திருப்பி வர வச்சு கொடுக்க போகிறேன். இப்போ வருவாங்களா என்னன்னு தெரில, எப்படியாச்சும் நம்ம வர வைக்கிறோம். ஹலோ மா, கொஞ்சம் வீடு வரைக்கும் வாம்மா, எங்க சித்தி வீட்டுக்கு. மா வந்துட்டு போமா, 2 நிமிஷம் வந்துட்டு போமா. மா வந்துட்டு 2 நிமிஷத்துல போயிருமா. மா நீங்க வந்தீங்கன்னா நான் இங்க சொல்ல தானே போறேன், அப்புறம் என்ன? ஏன் சொன்னாதான் வருவீங்களா? வாங்க வாங்க வாங்க, நான் எந்த டென்ஷனும் பண்ணல, எந்த இதுவும் பண்ணல. நீங்க சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு மட்டும் போங்க. சீக்கிரம் வாங்க. வரேன்னு சொல்லிட்டாங்க, ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்துடுவாங்க. வந்துட்டோம்னா நம்ம இதை கொடுத்துருவோம். அதுக்குள்ளே இதை நம்ம எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சுருவோமா? இங்கே இருக்கட்டும், அப்போ தான் வந்தோடனே பார்த்தா தெரியாது டக்குன்னு. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்க, அம்மாவுக்கு அடுத்து வேறு என்ன வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம 1 மில்லியன் கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ மறக்காமல் பிராங்க்ஸ்டர்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரம் 1 மில்லியன் தட்டுறோம், கோல்டு பட்டன் வாங்குகிறோம். அதை வச்சு அம்மா ஒரு வேறு லெவலில் ப்ராங்க் பண்ண போகிறோங்க. ஸோ முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. A few moments later. வாமா மா, நிமிஷம் வாமா, இங்க வாமா. சும்மா என்ன டென்ஷன் படுத்தி இருக்காத சொல்லிட்டேன். என்ன வெறும் கையோட வந்திருக்கீங்க? என்ன வெறும் கையோட வந்திருக்கேன்? 2-3 ட்ரெஸ் எடுத்துட்டு வா, அயன் பண்ணி தரேன். என்னது மாமா? நல்லது மீச்சு போடுவேன் நானே சொல்லிட்டேன். ரொம்ப திமிர்த்தன எப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருமா இருமா, என்ன சொல்ல வரன்றதுக்குள்ள அடிக்கடி வந்துருங்க. என்ன சொல்ற? தாங்க என்னது? நைட்டி அப்புறம் சுடி இருக்கு. உங்கள் நைட்டி கிழிச்சிட்டேன்ல அயன் பண்ணுறேன்னு, அதனால சரி புது நைட்டி போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். கலர் ஓகேவா பாருங்க, இல்லைனா மாற்றிக்கலாம். இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு தானே? அது அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டையாக இருந்துச்சுமா, அதனால தான் அதை கிழிச்சேன். செக் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே செக் பண்ணி எடுத்து வந்தேன். நைட்டியில் வந்து லைட்டாக தையல் திணி பிரிஞ்சிருந்துச்சு. அதுதான். ஸோ சரி விடுமா, வேணாட்டி நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், கொடுங்க. வேணாம்ல உங்களுக்கு? கிழிச்சுல கேட்குறேன். அப்போ வேணும்ல, அப்புறம் ஓவரா பேசுறீங்க? ஓவரா பேசுறாங்க. அதிசயமா நல்லாதான் இருக்கு, போங்க. சாத்திரம் பாத்துக்க. இதெல்லாம் பெத்தனே தெரியல. இப்ப கிழிச்சிட்டு இது வேமா அக்கறை எடுத்து வந்து கொடுக்கறதுக்கு கிழிச்சு. அக்கறைலாம் ஒண்ணும் இல்ல, சரி போனா போட்டுமே, 2 ட்ரெஸ் வரை கிழிச்சிட்டோமேன்னு வாங்கிட்டு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்க ட்ரெஸ் கிழிச்சிட்டு வர லூஸ் தனம் பண்ணி எடுத்துற லூஸ் பையில. வரேன். ஒரு வழியா அம்மாவுக்கு அந்த ட்ரெஸ் கொடுத்துட்டேங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அம்மாவுக்கு என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிராங்க்ஸ்டர்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.